Welcome guys, yet another video from West Indies Knuckleball. Third ODI India ஜெயிச்சிட்டாங்க, ஒயிட் வாஷ் டு இங்கிலாந்து. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட கிக் ஆஃப் லைக் ட்ராஃபில மீன்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஏன்னா நிறைய அப்டேட்டட் ஸ்குவாட் வந்துருக்கு. ஸோ குரூப் ஏ குரூப் பி அதோட ஸ்குவாட் அப்டேஷன் என்ன, ஸோ எப்படி அப்ரோச் இருக்கும் அப்படின்றத பத்தி பேசலாம். வெல்கம் நவீன், சங்கர் அண்ட் மகேந்திரன் ப்ரோ டு திஸ் வீடியோ. ஸோ கொஞ்சம் சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா தலைவர் பேக் டு ஃபார்ம். வாழ்க்கை வட்டம் எதுங்க அந்த 52ங்களா? சரிங்க. அதுல அவனுக்கு 2-3 இது வந்து வாய்ப்பு விட்டாங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது. எது வந்து ரன் அவுட் மிஸ்னா 2 ரன் அவுட் மிஸ். என்ன மிஸ்? ரன் அவுட் மிஸ் ஆச்சுனா கிடையாது. ரன் அவுட் வந்து இல்ல, பட் ஒரு நிமிஷம் 52 ரன் அடிச்சான்டா. முர்ரா சரி அப்படி சொல்ற டேய். பட் இட்ஸ் ஸ்டில் a scratchy innings. அவ்வளவுதான். என்ன ஸ்கிராட்ச் இன்னிங்ஸ்? என்ன ஸ்கிராட்ச் இன்னிங்ஸ்? என்ன ஸ்கிராட்ச் பண்ணாங்க சொல்லு. தானே வாத்தலாம். தானே ஸ்கிராட்ச் பண்ணா. டேய் முர்ரா ரோல் கோ அடிக்க மாட்டான். ஆர்சிபி அவன கேப்டனா போடாம ரஜத் படித்தர போட்டாங்க. வெறுப்புல இருக்கே நீங்க. இது வேற. டேய் அப்படியே வேணாம். அவர் பாருங்க அப்படியே ஆர்சிபி ஜெயிப்பாங்களா? சங்கர் கடைசி 2 IPL மும்பை லாஸ்ட் இடம். கப்பு வாங்கல ஆர்சிபி இன்னும் ஒரு தடவை கூட. மும்பை கப்ப விடுங்க, கப்பா முக்கியம். இது வரைக்கும் 9 ரூபா பிளேயர்ஸ் போயிருக்காங்க. சரியா? என்னடா உங்களுக்கே காமெடியா பிகிலே கப்பு முக்கியம். பிகிலே வேற என்ன பண்ண முடியும்? என்னடா கேட்கவே மாட்டேது. வேற எங்கேயே போகுது. ஓகே, சோ சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 12 பிளேயர்ஸ் வந்து இன்ஜூரா இருக்காங்க. மேஜர் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா டான் ஆஸ்திரேலியாவுக்கு தான். தோலி முடிச்சு விட்டாங்க எங்களுக்கு. ஃபாஸ்ட் பவுலரே இல்ல, யாரை வச்சு பந்து போட போறாங்கன்னு தெரியல. அநேகமா வந்து நெட்ஸ் பவுலரு இல்ல பால் பாய் இதான் வந்து பந்து போட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அடி வாங்கிட்டாங்க. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜில போக போறான்னு தெரியல. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸ்டீவன் ஸ்மித்துக்கு. ஸோ பேட்டிங்கை நம்பிதான் இறங்கி ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜாம்பா ஒரு 10 ஓவர் வேணா விக்கெட் டேக்கிங் ஓவரா இருக்கும், மற்றபடி எதுவுமே வந்து கொஞ்சம் டெஸ்ட் ஓட்டியா இல்ல. ஸோ ஆஸ்திரேலியாவோட தான் ஸ்குவாட் பத்தி வருவோம். ஸோ 5 பேர் வந்து ஆஸ்திரேலியால வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. லைக் மிச்சல் ஸ்டார்க்கு, ஸ்டாய்னிஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பேட் கமின்ஸ் ஆடெல்லாம் போட்டா அப்படி கோலி ஸ்லோலின்னு என்ன வரவே இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் யாரு எனக்கு ஹேசல்வுட், இன்னொரு ஆளு மிச்சல் மார்ஸ் வந்து இருந்தாலும் தான் எல்லாத்தையும் ஒண்ணுதான். இல்லாம இருக்கிறதே பெருசா. நிறைய நல்ல பிளேயர்ஸ்க்காக சான்ஸ் கிடைக்கலாம். ஜாஸ் இங்கிலீஷ்ல வந்து நிறைய மேட்ச் விளையாடவே இல்லை. சோ அட்லீஸ்ட் ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல மிச்சல் மார்ஸ் அப்புறம் எடுத்துருக்கானுங்க ஓப்பனிங் ஃபேசன் மேக்கருக்கு எடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலா இல்ல அவன் இருக்கானே, பட் மிச்சல் மார்ஸ் இருக்கனால வந்து ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள வராம இருந்தான் நிறைய மேட்ச். சோ அதனால ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள வந்தாச்சு. சோ இது பாசிட்டிவாவும் இருக்கு. பட் பவுலிங் சைட்ல சுத்தம் ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடு. கமிங் டு சவுத் ஆப்பிரிக்கா, மெயின் பவுலர் நார்ஜியா இல்ல. ஸோ நார்ஜியா என்ன மாதிரி விளாண்டான்னு தெரியும் நம்ம ICC 2020ல. ஸோ அந்த பிரச்சனை வேற இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பெரிய ஸ்ட்ராங் கண்டெண்டர். ஏன்னா இந்த 2 லைக் டான்ஸ் மாதிரி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கா பிக் 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 ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு, அவ்வளவுதான். ஸோ இந்தியாவில் அப்கோர்ஸ் பும்ரா கிடையாது. ஸோ அதை மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஓகே தான். இந்தியா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீம் வித் ஆல் பாக்ஸஸ் டிக்கோட தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்ல போறாங்க. அண்ட் அப்கோர்ஸ் பாகிஸ்தான் வச்சு பார்க்க போகும்போது சைம் அயூப் அவர் தான் அந்த இப்போ ரீசெண்டா வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தான். அவரும் இன்ஜூர்டு.
எல்லாருக்கும் அந்த ஹேம்ஸ்ட்ரிங் தான் பிரச்சனை. ஸோ அவர் ஒரு ஆளு. அப்புறம் இங்கிலாந்து சைடில் வந்தா பெத்தலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா பேண்டன் வந்துட்டான். ஸோ நேரத்தை பார்த்தோம் எப்படி ஸ்ட்ரைக். ஏன்னா நம்ம பேண்டன் ஆக்சுவலா நல்ல பிளேயர் தெரியும். ILT20 நம்ம துபாயில நடந்ததுல கண்டினியூஸா 2 கன்சிக்யூட்டிவ் 100. ஸோ டைரக்டா இங்க வந்து நேரத்துமே ஃபயரி ஸ்டார்ட் தான். ஆக்சுவலா அவன் வந்து இந்த 2021 அந்த 22 ஸ்டேஜ்ல ஆடினானே அவன் தான் அது பேண்டன் இங்கிலாந்து பழைய பிளேயர். ஆமா. அப்புறம் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரு கசன்ஃபர் அவரும் வெளியே போயிட்டாரு. IPL வர இல்லன்றாங்க ஆக்சுவலா. ரூல்ட் அவுட் ஐபிஎல் ரூல்ட் அவுட் சொன்னாங்க. ஆமா அது. சோ இதுதான் மேஜர் செட்பேக் நிறைய டீமுக்கு. ஸ்குவாட பத்தி இந்தியா சொல்லிட்டேனே. பும்ரா சொல்லிட்டேனே. சொல்லிட்டீங்களா? ஸோ இதான் விஷயங்கள். ஸோ குரூப் ஏல பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து. குரூப் பில வந்து குரூப் ஆஃப் டெத்துனாங்க. பட் அது டெத்து மாதிரிலாம் இல்ல. குரூப் ஆஃப் ஈசி தான். சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இதுதான். இப்போ இத பத்தி சொல்லிட்டேன். ஸோ யாரு எப்படி என்ன அப்ரோச் இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஐ வில் வெயிட் அண்ட் நான் அப்ப பிக்சர்ஸ் பத்திலாம் நான் சொல்றேன். இப்போதைக்கு நமக்கு இந்த பாகிஸ்தான்ல ஒரு ட்ரை சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து அவங்களோட இதை வச்சு பாக்குறப்போ ஆக்சுவலா வந்து அவங்க பிட்ச் நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க கொடுக்குற பிட்ச் ஃபுல்லாமே பிளாட்டான ட்ராக் தான் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸுக்கு மட்டும் தான் ஒத்துழைக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதனால பார்த்தோம்னா இப்போதைக்கு எல்லாருமே ஆடின மேட்ச் இப்ப நியூசிலாந்து வந்து அங்க அந்த சீரீஸ் நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா நல்லா அடிச்சு தோத்துட்டாங்க. 352 அடிச்சு பாகிஸ்தான் மாடி அடிச்சு இது பண்ணிட்டாங்க, கேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு குரூப் ஏல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து எனக்கு தெரிஞ்சு பட் ஒரு இது சொல்லுவாங்கல்ல கோட்டு, ஆசிஸ் ஆர் வெல் நோன் ஃபார் கம்பேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் ஆசிஸால கம்பேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம குரூப் ஏல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளஸ் வந்து ஆப்கானிஸ்தான் அவங்கதான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேசினப்பே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உள்ள வருவாங்க. அது தெரிஞ்சு பாகிஸ்தானோட இந்த வட்டம் நம்ம இருக்க குரூப்ல இந்தியாவும் நியூசிலாந்தும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க சைடு வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான். ஸோ மோஸ்ட்லி இந்த 4 பேர் தான் வர்றோம் இப்போதைக்கு நம்ம ஆடினதை வச்சு. இன்னொன்னு இப்ப நமக்கு ஆப்வியஸா வந்து இப்ப இந்தியா வந்து இப்ப இந்த நடந்த 3 ஒன்டேலையுமே ஒவ்வொரு ஒன்டேலையுமே எல்லாருமே நம்ம யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோமோ எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா, நேற்று கேஎல் ராகுல் கூட 130 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு அந்த 40 ரன்னுமே. அது அவரோட ஃபேவரட் பொசிஷன் 5 இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து அப்புறம் நம்ம பவுலிங்ல இவர் எதிர்பார்த்தோம் ஹர்ஷதீப், அவர் நல்லா போட்டான். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்தியாவுமே இந்த ஆல் கன்ஸ் பிளேசிங் வாங்கலாம் அந்த மாதிரி தான் போறாங்க. ஸோ வந்து மற்ற டீம் நீங்க சொல்லிட்டீங்க ஆக்சுவலா யார் இன்ஜுரி என்னன்ட்டு. ஸோ என்னோட வியூ தான். அவங்க சைடு வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், நம்ம சைடு வந்து இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் வந்து நியூசிலாந்து, பங்களாதேஷ். கரெக்டா? பங்களாதேஷ். இப்ப வந்து மோஸ்ட்லி இந்தியா நம்ம ஆடுற மேட்ச் மட்டும்தான் இங்க நடக்குது துபாயில. மற்றபடி எல்லாமே இங்க பாகிஸ்தான் நடக்குது. அது மாதிரி இப்ப பாகிஸ்தான் இப்ப நடக்கிற நியூசிலாந்து வந்து ஆடின ஒன் டே ஃபுல்லாமே சூப்பரா ஆடி இருக்காங்க. குரூப் ஏ பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் 3 பேருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. சரியா? ஆனா நேத்து நடந்த மேட்ச், அதாவது பாகிஸ்தான் வர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் ரன் சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? யார்? பாகிஸ்தான் 355 சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க சைட்ல உண்மையிலேயே வந்து மேபி ஓன் பிச் வேற, அவங்களோட வென்யூவே வந்து பாகிஸ்தானோட தான். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு சான்சஸ் இருக்கு, அதே சமயம் நியூசிலாந்துக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு என்ன, பாகிஸ்தான் கண்டிப்பா உள்ள வர்றதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்குன்னு தான் என்னோட ஹோப் இருக்கு. ஏன்னா அவங்க என்னன்னா இப்ப வந்து நேத்து வந்து 355 அடிச்சு ஜெயிச்சா அதே பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நியூசிலாந்து கூட ரொம்ப கம்மியான ரன்னுக்கு இதான் ஆவானுங்க. ஸோ வந்து அவங்க வந்து பெஸ்ட் பேட்டிங் லைன் கிடையாது, ஒஸ்ட் பவுலிங் எதிராக அவங்க நல்லா ஆடுறாங்க. மோஸ்ட்லி இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா நேற்று ஆடினது பவுலிங் ரொம்ப பெருசா ஆடின மாதிரி. இன்னொன்னு பிளாட் பிச்சு நேற்று அவங்க 2 பேருக்கு மாட்டிக்கிச்சு. ரிஷ்வானுக்கு மாட்டிக்கிச்சு, அப்புறம் இந்த இன்னொருத்தர் ஷான் ஒருத்தர் அவனுக்கு மாட்டிக்கிச்சு. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டன்டா வந்து கன்சிஸ்டன்டா ஆடுறவங்க கிடையாது பாகிஸ்தானுக்கு. பாபர் அசாம்லாம் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ரிஷ்வான் மட்டும்தான் கொஞ்சம் வந்து அது ஒன்டேன்றனால கொஞ்சம் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின் ஆடி இது பண்ணி போயிட்டு இருக்காரு. நேத்தும் ரிஷ்வான ஸ்ட்ரைக் ரேட் வந்து 93 சம்திங் அவ்வளவுதான். ஆனா
நமக்கு எப்படி ஒரு இந்த கில்லு கோலி எடுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு 15 ஓவர் 20 ஓவர் மேட்ச் எடுத்துட்டு போவான். ரிஷ்வானத்தை தவிர ரிஷ்வானை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அதர் சைடு பாத்தீங்கன்னா நியூசிலாந்தோ இந்தியாவோ நமக்கெல்லாம் வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்ல லைன் அப்ல தான் போறோம். ஷமி மட்டும் அந்த அளவு ஃபார்ம்ல இல்ல. உம்ரா இருந்தா நம்ம வந்து கன்ஃபார்மா சாம்பியன் ஷாமி நமக்குன்னே போயிருக்கலாம். இல்ல நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். பட் பாகிஸ்தான் பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து அதான் அந்த பிளாட் பிச்சு பாட்டா பிச்சு ஹைவே பிச்சு. அதனால வந்து ரிஸ்வான் இல்ல ரமேஷ் பவர் விளாண்டா கூட விளாண்டுருவாரு, 100 அடிச்சிடலாம். பட் இன்னொரு ஒரு பாயிண்ட், சவுத் ஆப்பிரிக்கால ரொம்ப பெரிய ஸ்பின்னர்ஸ் யாரும் இப்போதைக்கு இல்ல. இல்ல இல்ல துபாயில தான் விளையாட போறோம். பாகிஸ்தான் வந்து அவங்க பிச்சில் விளையாடிட்டு வந்துருவாங்க. இல்ல 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 நான் வந்து அவன் கொடுத்த சாரி இது நவீன் கொடுத்ததுக்கு தான் வந்து நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நேத்துல வந்து ரிஸ்வானும் அவரும் நல்லா விளாண்டாங்க அப்படிங்கிறனால அதான் சொன்னேன். இந்த பிச்சில வந்து யாரா இருந்தாலும் ஆடுவாங்க. ரிஸ்வான் இல்ல ரமேஷ் விளாண்ட கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு வேற ஒன்றும் இல்ல. அப்படி இருந்துமே அவங்களோட ஃபர்ஸ்ட் 4 பேர் அடிக்கலையா பாகிஸ்தான்ல? அதான் சொல்றேன். அவங்க அவ்வளவு பெரிய கரெக்டா இருக்காதோ அப்படின்னு. நீ யாரா இருந்தாலும் நேத்து வந்து 350 சேஸ் பண்றதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கேப்பபிள் இருந்திருக்குல்ல. ஆமா, அதெல்லாம் பெரிய விஷயம். அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளவு கேவலமா வந்து போட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஆக்சுவலா. சோ அப்படி யோசிச்சு பாரு. அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல் ஸ்குவாட் விளையாடல, பவுலிங் சுமாரா தான் இருந்தாங்க. பாகிஸ்தான் டீம்ல வந்து அந்த சல்மான் அவங்க எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்குவாட்ல வந்து நிறைய பேர் ஆடல நேத்து. அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து ஆடி இருந்தா நேத்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபைனல் வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடுற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க இது கிடக்கு போகுது. இந்த இவன் பேட்டி கொடுத்தா பாருங்க டக்கட்டு, நாங்க வந்து 3-0 இந்தியா கூட தோத்தாலும் பரவாயில்ல, சாம்பியன்ஸ் ஃபைனல்ல வந்து உங்களை அடிக்கிறோம் தம்பி. சாம்பியன்ஸ் ஃபைனல் ஸ்ட்ரைட்டா போக முடியாது தம்பி, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடணும், லீக்ல ஜெயிக்கணும், செமிஃபைனல் ஜெயிக்கணும். நீங்க இந்த டீம் வச்சுக்கிட்டு இந்தியா கூட ஃபைனல் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 3 டீமுமே கொஞ்சம் டஃப்பான டீம் தான். சோ இந்தியா நியூசிலாந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பெரிய டீமா அப்செட் பண்ணிடுவானுங்க. ஆமா, எப்பயுமே அது நடக்கிறது தான் ஆக்சுவலா. சோ பங்களாதேஷையும் நம்ம சொல்ல முடியாது, இதான் வேலை. அவங்களுக்குமே அந்த ஒரு இவன் பெரிய மிஸ் இல்ல பங்களாதேஷ்க்கு. ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டு போயிருவாங்க. அவங்க வந்து பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் டீமுமே அதே மாதிரி லேஸ்பட்ட டீம்லாம் இல்ல. ஆப்கானிஸ்தான் இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆப்கானிஸ்தான் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப டீம் எவ்வளவோ சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாம் பாருங்க, ஆப்கானிஸ்தான் உள்ள வர்றான் பாருங்க, செம்ம டீம். எந்த டீமுமே நம்ம வந்து லேஸ்பட்டு போனோம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன பிளஸ் அப்படின்னா 2 பேருக்குமே 2 பிச்சுமே நல்லா தெரியும். ஆமா, அதுதான் பயங்கர பிளஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்கானுங்க. முஜீப் இருக்கா, ரஷீத் இருக்கா, நூர் அகமது இருக்கான். உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி. ஆக்சுவலா பாகிஸ்தான்ல ஸ்பின்னுக்கு தான் ஒத்துழைக்குமா, நகட்டிடுவானுங்க. 30 to 35 ஓவர் போடுவானுங்க ஸ்பின் மட்டும். தம்பி அந்த பிச்சில் போய் ஸ்பின்னர்னாலும் சரி ஃபாஸ்ட்னாலும் சரி, அது ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஸ்பின்னுக்கு பயங்கரமா இது போட்டு இருந்தானுங்க பாகிஸ்தான்ல. எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் இந்தியாவே 5 ஸ்பின்னரோட போறானுங்களோ தெரியல. ஆனா இவங்க யாரும் துபாயில என்ன கணக்குல போறாங்க தெரியல, 5 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறாங்க. கரெக்டா தான் போறாங்க இந்தியா. ஏன்னா துபாயில ஸ்பின் எடுக்கும், பாகிஸ்தான்ல பவுலிங் அந்த அளவுக்கு துபாயில ஸ்பின் ஆகாது தானே. ஆனா இந்தியாவோட ரெக்கார்டு வந்து துபாயில ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. இல்ல கண்டிப்பா ஸ்பின் தான் வேலை செய்யும். கரெக்ட் தான், டீம் எடுத்ததுலாம் பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு மைனஸ் நம்மளோட பர்சனல் ரீசன். லைக் அதான் 5 ஸ்பின்னர் ஏன் வேண்டாம், 5 ஸ்பின்னரா ஆட போறோம். ஒரே ஒரு பேசர் எடுத்துக்கலாம், இன்னொரு பேசர் அழகா சிராஜ் உள்ள கொண்டு வந்திருக்கலாம், நல்ல சான்ஸ். ஆனா சிராஜ் எடுக்க வேற ஆப்ஷன் இல்லையே, வேற இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாம எந்த ஆப்ஷனும் இல்லையில. சிராஜ் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சிராஜ் எடுத்துருக்கலாமே. ராணா கொண்டு இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இது விட்டாங்க பாத்தீங்களா, சிராஜ் அனுப்ப மாட்டீங்களா? ஏன் இல்லைன்னா வேணா புவனேஸ்வர் குமார் கொண்டு வாங்களே, லாஸ்ட் ஒரு சீரீஸ் தான் பாருங்க. புவனேஸ்வர்லாம் அவ்வளவுதான் இருக்கு, இல்ல
இல்ல அவன எடுக்கிறதுக்கு லிஸ்ட்லயே மனசு எடுத்தவன் வரல. புவனேஸ்வர் குமார் ம். எங்கேயுமே கொண்டு வரல. புவனேஸ்வர்லாம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நம்மளுக்கு தேவை இப்ப ஏய் வந்து சரிடா, நியூ பால்ல போடக்கூடிய புவனேஸ்வர் ஆளு. குமார் வரமாட்டாங்க. புவனேஸ்வர் குமார் 34 வயசாச்சு. சமிக்கு 35 வயசாக போகுது. அவர் மட்டும் உள்ள இருக்காரு. சரி ஓகே, நான் என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. இல்ல சரியா? நேற்று மேட்ச்லயுமே பார்த்ததுபடி நியூ பால்ல போடுறதுக்கு ஆள் வேணும். அதுதான் ஹர்ஷித் ராணா போட்டான் பாருங்க நியூ பால்ல. சாத்துனாங்க நேற்று. போட்டான் பாருங்க நியூ பால்ல. இல்ல அவன் ஓகே, நியூ பாலுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க, கடைசி 10 ஓவர்ல வந்து அவர் ரன் கம்மியா தானே கொடுத்தாருன்ற மாதிரியே பேசுவாங்க. ஆக்சுவலா வந்து அதெல்லாம் இல்ல சஞ்சு. இவன் இவன் எடுத்த 2 விக்கெட்டுமே வந்து இன்சைட் எட்ஜ் மாதிரி தான். அதுக்கு அந்த கத்து வேற. சரி ஓகே, அவுட் ஆயிட்டாரு. விக்கெட் தான், நம்ம கிளாப் பண்ணி தான் ஆகணும். அதனால ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் வந்து ஒரு கிளீன் விக்கெட்டா அப்படின்றது வந்து உன்னோட பவுலிங்ல வந்து எட்ஜ் அடிச்சு இல்ல த்ரூவ போல்ட் ஆகி இல்ல கேட்ச் கொடுத்து அப்படி எடுத்தியா பிளான் பண்ணி எடுத்த கிடையவே கிடையாது. சரியா? விக்கெட் எடுத்தது எல்லாமே நேற்று வந்து எல்லாமே வந்து இன்னர் எட்ஜ்ல பட்டு போல்ட் ஆனாங்க. இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஹர்ஷித் ராணா வந்து இன்னும் வந்து ஸ்கில்ல நிரூபிக்கணும், வேற வழியே கிடையாது. ஹர்ஷித் ராணாவை நம்பி போனோம்னா அவ்வளவுதான் என்னைய பொறுத்தளவுக்கு. ஓகே, நம்ம மெல்ல வந்து அப்படியே இந்தியா வந்துட்டா. நான் நியூசிலாந்தை பத்தி சொல்லிடுறேன். நியூசிலாந்தோட கன்சர்ன் வந்து பேட்டிங் கிடையாது, பவுலிங் தான். ஏன்னா யாருமே ப்ரூவ் பண்ணல, பிரச்சனை அதுதான். ரோர்கியோ மேட் ஹென்ரியோ வந்து விக்கெட் எடுப்பாங்க, ஆனா 2 போயிடுவாங்க. ஸோ அது ஒண்ணுதான். மற்றபடி ஷாண்டனர் வந்து சொல்லவே வேணாம். சூப்பரா, அதாவது விக்கெட் எடுக்கிறனால வந்து 2 கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அப்படி கேப்டனும் ஷாண்டனர் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. கிளென் பிலிப்ஸ் வந்து சூப்பர் ஃபார்ம், ஒரு செஞ்சுரி வேற. சைன் எப்படி ஓவர 25 ரன் புழக்க அடிச்சான் செகண்ட் மேட்ச் நினைக்கிறேன் பாகிஸ்தானோட. லாஸ்ட் ஓவர் 25 ரன் செஞ்சுரி வேற. சோ பவுலிங் வந்து கன்சர்ன் தான் நியூசிலாந்தை பொறுத்தளவுக்கு. பங்களாதேஷை பொறுத்தளவுக்கு வந்து டெபெண்டன்சி ஆன் ஃபாஸ்ட் பவுலிங் தான். டஸ்கினா இருக்கட்டும், அவங்க என்ன லெஃப்ட் ஹேண்டர் முஸ்டிக்ஷரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பிட்ச்ல நல்லா போடுவாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்ல சாஹிப் அல் இல்ல. என்ன கன்சர்ன் அப்படின்னா, துபாயில மேட்ச் விளையாடுறாங்க, பாகிஸ்தான் மேட்ச் விளையாடுறாங்க. பாகிஸ்தான்ல பவுலிங் எடுக்காது. ஸோ அவங்களோட பேட்டிங்கை ஸ்ட்ராங்கா கொண்டு போனா மட்டும்தான் வந்து பங்களாதேஷ் வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியும். பட் சொல்ல முடியாது யார் எப்படி விளையாடுவாங்கிறது, அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ பாகிஸ்தானோட பெரிய கன்சர்ன் என்னன்னா, ஸ்பின் இல்ல, பிரச்சனை அங்க இருக்கு. ஸ்பின்னு கிடையாது, ஃபாஸ்ட் நம்பி தான் போறாங்க. ஸோ துபாயில நம்மகிட்ட அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் பேட்டிங் வச்சு அவங்க அந்த இதை மறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே நல்லா விளையாடாம செய்யறாங்க. பிச்சை பொறுத்து தான் மாறும். ஸோ இதுதான் இந்த செட் ஆஃப் டீமை பொறுத்த வரைக்கும். அப்படியே அடுத்த செட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆப்பிரிக்கா. ஸோ அந்த பக்கம் போனோம் அப்படின்னா, இங்கிலாந்து வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஏதோ பதுங்கி இருந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு நம்ம இந்தியன் சீரீஸ்ல. எனக்கு என்னமோ எனக்கு தோணுது. ஸோ ஃபுல் ஸ்கில்ல காட்டாம அப்படியே வந்து அவங்களை அப்படியே பதுக்கி வச்சுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் அவங்களுக்கு லெக் ஸ்பின்னர்ஸ் எதுவும் இல்லை. அடில் ரஷீத் ஒரு ஆள் தான். டெபெண்டன்சி ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் தான் அவங்களுக்கு இருக்காங்க. பட் அவங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாரும் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்ஸ்மேனை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களும் அந்த சைட்ல இருக்காங்க. பட் மேபி எல்லாம் வந்து ஒரே மாதிரி இதுல இருக்கனால, டான் ஆஸ்திரேலியாவும் வந்து பவுலிங்கே இல்லை. ஸோ அந்த எல்லாமே ஒரு ஈக்குவல் பவரா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரே பிரச்சனை என்னன்னா, அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ இப்ராஹிம் ஜாடரும் வந்து இன்ஜுரி ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இப்ராஹிம் ஜாடரும் துபாய் பிட்ச் வந்து பேஸ் பவுலிங் தான் கம்பேர்ட் டு ஸ்பின் பவுலிங்க்கு பதிலா பேஸ் பவுலிங் நல்லா எடுக்கும்னு சொல்றாங்களா, அதை பத்தி நீங்க? இல்ல கண்டிஷன் வந்து அப்படி இல்லனே. சம்மர் வந்து என்னன்னா, சம்மர் கண்டிஷன்னால ஸ்பின்னுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் விஷயம். பேஸ்க்கு எடுக்கும் இனிஷியல் படி பேஸ் பவுலிங்ல தான் நிறைய விக்கெட் விழுந்திருக்கு. ஸ்பின்ல அந்த அளவுக்கு விழுகல. இந்தியா வந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் இல்லனே. நீங்க வந்து ஒரு ஒரு 7-8 ஓவர் வந்து அந்த ஸ்விங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிட்ச் டஸ்ட் ஆன உடனே வந்து ஸ்பின் எடுக்க ஆரம்பிச்சிடும். இது டஸ்ட் ஆன உடனே ஸ்பின் எடுக்க ஆரம்பிச்சிடும். அங்கதான் வந்து நம்ம டீம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்.
ஓகேவா? இது என்னோட பாயிண்ட். மேபி உங்களோட சஜஷன்ஸ் எதுவும் தெரியல எனக்கு. ஸோ இது வந்து என்னோட ஐடியாலஜி. இதனாலதான் வந்து ஸ்பின் எடுத்துன்னு போறாங்கன்றது என்னோட பாயிண்ட். பட் சேர்த்து தட் 8 பேர் பேட்ஸ்மேனா கொண்டு போனா கொஞ்சம் நல்ல ஐடியாலஜி தான், தப்பு கிடையாது. கம்பீர் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் சரி, ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், பார்க்கலாம். லெட்ஸ் சி எப்படி போகுது அப்படின்றத. அதே மாதிரி வேர்ல்டு கப்புக்கும் இதே மாதிரி தானே போனாங்க, ஃபுல் ஸ்பின்னோட தானே போனாங்க 2020 வேர்ல்டு கப்புக்கு. கேப்டன் கம்பீர் கிடையாது, பட் டிராவிட் இல்ல கம்பீருக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. கம்பீரா இருந்தா டிராவிடா இருந்தா இவன் ஆடி இருக்க மாட்டான், அர்ஷிதரன் ஆடி இருக்க மாட்டான். இல்ல என்னைய பொறுத்தளவுக்கு ரோஹித் கேப்டனா இருக்கனாலதான் வந்து கம்பீர்னால அப்பவே எடுக்க முடியல. ரோஹித்தை தவிர யாரு கேப்டனா இருந்தாலும் சரி, கம்பீர் வந்து ஸ்குவாட் டாமினேஷன்ல இருக்கும், பவுலிங் சேஞ்ச்ல டாமினேஷன் இருக்கும், பிச்சுக்குள்ளே இறங்குறதுக்கு. ஏன்னா நீ நல்லா பாத்தீங்க T20 வந்து டஃப்பான மேட்ச்ல கம்பீர் உள்ள வந்துருந்தான், பாத்துருக்கியா? நான் ஒரு பட் ரோஹித் சர்மான்றனாலதான் கம்பீர்னால அவன் மீன்ஸ் அவன் வந்து உள்ள வந்து போய் அவனோட தாட்ஸ கொடுக்க முடியல. இவங்களோட பாயிண்ட்லயே போவாங்க. இருக்கும். சோ விஷயம் உங்களோட தாட்ஸ் தான் சொல்லுங்க. மீன்ஸ் லைக் குரூப் B ல வந்து என்னோட தாட்ஸ் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து நார்ஜியா இல்லாம கொஞ்சம் டஃபா போறாங்க. பட் மார்க்கோ வென்சன் வந்து சூப்பரா போடுறான். ஸ்பின் சாம்சி, கேசவ் மகாராஜ் சொல்லவே வேணாம். அதான் சொல்றேன்ல, டாப் 2 டீம் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான். ஸோ இந்த 8 டீம்ல ஸோ இது ஒரு விஷயம். பட் ஆஸ்திரேலியா சொல்ற மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் மேபி சர்ப்ரைசிங். ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இப்ராஹிம் ஜார்டன் வந்து கமிங் பேக், குர்பாஸ், இது 2 பேர் நம்பிங்க. 2 பேர்ல யாராவது ஒரு அடிச்சாங்கன்னா நல்ல ஸ்கோர் வரும். அடிக்கல அப்படின்னா தப்புன்னு 50 இல்ல 60 70 ஆல் அவுட் ஆயிடுவாங்க. இதுதான் பாயிண்ட், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதான் என்னோட தாட்ஸ். ஃபைனல் செமிஃபைனலிஸ்ட் இந்த பக்கம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த பக்கம் வந்து சேம் பச்சை சட்டை ப்ளூ சட்டை. எந்த ப்ளூ நீங்க சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து இஸ் மை சாய்ஸ். நீங்க டக்குன்னு சொல்லுங்க. ஏ டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, அடுத்து வந்து நியூசிலாந்து போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்னப்பட்டாலே வந்து அவங்க எப்பயுமே வேற மாதிரி இருப்பாங்க. சரி பார்க்கலாம். இந்தியா, நியூசிலாந்து. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா விட்டு இங்கிலாந்து தான் எனக்கு தெரிஞ்சு வருவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வருவாங்க. ஓகே. இல்ல நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்து வந்து வேணும்னே இது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து வந்து இந்த ப்ரூக் எல்லாமே பாகிஸ்தான் டூர்ல சூப்பரா தான் அடிச்சானுங்க. இங்கிலாந்து கூட அடிக்கலாம். சங்கர் உங்களோட பாகிஸ்தான் தான் குரூப் ஏல. குரூப் பி மேபி நான் என்னோட இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் பிளான் வச்சிருக்கேன். ஆப்கானிஸ்தான் அங்கேயே விளையாண்டவங்க சான்சஸ் இருக்கு. ஆமா, அதனாலதான் சொல்றேன். பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காதுன்னு எனக்கு இல்ல கண்டிப்பா இருக்கு. நீங்க பாருங்க